துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறதும், குரு பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஏற்றம், தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பெரிய பெருமிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால தூக்கங்கள் சற்று பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அதாவது புதிய முயற்சிகளுக்கு சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேனால், அதாவது துளாராசிக்காரர்களுக்கு 20/7 22/7/2025 வரணும் சந்திராஷ்டம நாட்கள். அதை தவிர 16/8 அன்னைக்கு இந்த கடைசி நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 16/8 அன்றைக்கும் சந்திராஷ்டம நாள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த துளாராசியில் இருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. அதுவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் தொழில், நூல் தொழில் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சர்ஜன்ஸு, அதை தவிர பிளாஸ்டிக் சர்ஜன், அந்த மாதிரி நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பெரிய பொற்கொள்ளர்கள் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள்